Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு புது வீட்ல பொங்கல் வெச்சிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு நான் என்னென்ன செஞ்சேன், என்னென்ன முந்தின நாள் செஞ்சேன், அன்னைக்கு செஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். சனிக்கிழமையே பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். மஞ்சக்கொத்து, வாழை இலை, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், சுரக்காய், கேரட்டு, பரங்கிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், மொச்சப்பயிறு, அப்புறம் கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கெல்லாம் வெஜிடபிள் அந்த ஷெல்ஃபில் இருக்குது, சின்ன வெங்காயமெல்லாம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம மறந்துடாமல் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். நாட்டு காய்கறிகள் தான் நம்ம பொங்கலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல. வாழைக்காய் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காய்கறிகள். பரங்கிக்காய் அதெல்லாம் போட்டால் தான் பொங்கல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் காய்கறிகளுக்கும் வாழைக்காய் பொரியல், அப்புறம் அவரைக்காய் பொரியல், மொச்சை கூட்டு அதெல்லாம் பண்ணினேன். அதெல்லாம் உரிக்கணும். மொச்சையை மாத்திரம் எல்லா காய்கறிகளும் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், கண்ணு பிள்ளைப்பூ, மாவிலையெல்லாம் இது ஒரு கொத்து 10 ரூபா. இதை தான் நம்ம வீட்டில் நிலையில் சொருகி வைப்போம் இல்லையா, அது. அப்புறம் இந்த மாதிரியும் ஒன்று இருந்தது, ஆவாரம்பூ, அப்புறம் கண்ணு பிள்ளைப்பூ, பெரண்டையெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு பஞ்ச் 20 ரூபா. பெரண்டையெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல, உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் ஆவாரம்பூ மாவேல தான் யூஸ்வலாக சொருகி வைக்கிறது. இந்த தடவை தான் ஏதோ பெரண்டையெல்லாம் வச்சு கட்டி இருந்தது. சரின்னு அதுலேயும் ஒரு கொத்து வாங்கியிருக்கோம் பாருங்கள், பெரண்டை வச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் இஞ்சி கொத்து கூட சிலர் வாங்கி அதையும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வழக்கம் இல்லை, அதனால நான் மஞ்சள் கொத்து அதெல்லாம் மாத்திரம் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் பொங்கல் பானைக்கு மாக்கோலம் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அப்புறம் மஞ்சள் கோலம் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். பயங்கர வேலை, நைட்டு வேறு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வெளியில் ரோட்டில் வேறு கோலம் போடணும். அதனால் சரி, இதுக்கு வெள்ளை கோலம் மாக்கோலம் போட்டு காஞ்ச பிறகு தான் இந்த மஞ்சள் போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டே இதிலெல்லாம் போட்டு மாக்கோலம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் காஞ்ச பிறகு தான் இந்த மஞ்சள் அந்த கேப்பில் தான் மஞ்சள் கோலம் போடணும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி தான். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பட்ஸில் போட்டேன். அது எப்போவுமே அந்த நடுவில் அது போடுறது வழக்கம், அதனால அது போட்டேன். அப்புறம் சாமி ரூமில் ஒரு சின்னதாக ஒரு மாக்கோலம், அப்புறம் சாமியெல்லாம் நல்லா விளக்கி தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சேன். வாராகிக்கு இன்னும் ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும். அதுக்கு கொஞ்சம் அந்த சந்தனம் குங்குமம் காயட்டும்னு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வேலுக்கு கீழேயும் அந்த ஸ்டாண்ட்லேயும் அந்த மரத்தில் தான் ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு, மாக்கோலம் தான் அதுவும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா அது கூட விளக்கி குங்குமம் வைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பட்டு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகுது, அதனால எல்லாம் டக்குன்னு வச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் சரி இதெல்லாம் தான் காமிப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் இந்த விளக்குக்கு கீழே இது ஒரு சின்ன கிரானைட் பீஸு, அதில் ஒரு மரத்தில் கால் வச்சு அது ஒரு மேடை மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அந்த கல்லில் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் விளக்குக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் அது மேலே அந்த தட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முதல் நாளே சாயந்தரம் தான் செஞ்சேன். எல்லோரும் கோலம் போட சாயந்தரமே எங்கள் ரோட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம்தான் போய் போட்டேன். அப்புறம் இந்த கற்ப விருட்ச மரத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சாச்சு, சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சாச்சு. இந்த ஐஸ்வர்ய கோலம் நானே டாஞ்சூர் பெயிண்டிங்கில் முன்னாடி போட்டது, அதையும் ஃப்ரேம் பண்ணி சாமி ரூமில் மாட்டியிருக்கு. அப்புறம் நடு வீட்டு கோலம் போட்டாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் வெளியில் படியிலெல்லாம் மாக்கோலம் அதெல்லாம் போட்டேன் உள்ள. அது காஞ்சிருச்சு பாருங்கள், வெளியில் போடவும் நல்லா காற்றுல காஞ்சிருச்சு. இப்போ 8 மணி. அப்புறம் இங்கே தான்
வீட்டு வாசலுக்கு வெளியில் போடுறது தான் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அது அப்புறம் நடந்து மிதிச்சிருவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து போட்டேன். ஏன்னா அப்புறம் நடந்து போயிட்டுருப்போம். அப்புறம் இப்போ ரோட்டில் வந்து புள்ளி வச்சு கோலம், கலர் கோலம். சரி கால் வலிக்கும், சரி எப்படி போட முடியுமோன்னு சரின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி எவ்வளோ நேரம் ஆகுதோ கலர் போட அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு கோலத்தை நான் போட்டுட்டேன். கலர் போடுறதுக்கெல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரோட்டில் புள்ளி வச்சு பெரிய கோலமெல்லாம் போட்டு. அது கால் வலி வேறு ரொம்ப வலிக்குது, ப்ராக்டிஸு விட்டு போச்சு இல்லையா. அதனால் பாருங்கள் கலர் எனக்கு பாருங்கள் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. இந்த பொண்ணு பேர் ஜலஜா, 8th அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அவங்க தான் வந்து ஆண்டி நீங்களா கலர் போடணும் ஒரு ஆளாக, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விறுவிறுன்னு எல்லாருமா சேர்ந்து போட்டோம். அப்புறம் இன்னொருத்தங்களும் 8th அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்களும் வந்து கலர் பண்ணாங்க. 3 பேருமா தான் சேர்ந்து கலர் போட்டோம். அதனால ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருச்சு. ஆளுக்கு ஒரு பூவாக எடுத்துக்கிட்டோம். 6 பூவுக்கு ஆளுக்கு ஒன்றா போட்டோம். அப்போ நைட் வந்து 8:30 மணி. டக்குன்னு அந்த பொண்ணு சின்ன வயசுனால விறுவிறுன்னு கலர் கொடுத்துட்டா. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையன் சொல்லிகிட்டு இருந்தான், உனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாட்ட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு நிறைய ஆள் ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் போன பிறகு நான் அந்த ஒயிட் மாத்திரம் நான் கொடுத்தேன். சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது கொஞ்சம் இதுவாக இருந்தது இல்லையா, அந்த பார்டரில் இருக்க ஒயிட் மாத்திரம் நான் அப்புறம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன். சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் நல்லா உட்காந்துட்டேன். என்னால் அப்படியே இது பண்ணலாம் முடியல, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு நல்லா. ஏன்னா ரொம்ப கால் வலிக்குது. அது எனக்கு வந்து கொஞ்சம் முழங்காலும் வலிக்குது. அதனால சரி அப்படி உட்காந்து ஏதோ இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கலர் கோலம் போட்டாச்சு. இந்த கலர் கோலப்பொடிலாம் ரொம்ப முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் பக்கத்தில் வந்து சும்மா சின்ன கோலம், அந்த வாசல்லையும் சின்ன கோலமாக போட்டேன். கலரெல்லாம் போடல, சும்மா போட்டுட்டு அப்புறம் அந்த பக்கம் கார் ஷெட் பக்கமும் ஒரு சின்ன கோலம் கோல மாவுலேயே போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கணும். பாருங்கள் பொங்கல் வந்து இந்த சின்ன பானையில் பொங்கிருச்சு. அப்படி தண்ணியெலாம் எடுத்துட்டு அப்புறம் அரிசி போட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வைக்கணும். பெரிய பானையில் பாருங்கள் பால் பொங்கிட்டுருக்கு. அப்புறம் பொங்கல்னு சொல்லிட்டு அரிசி போட்டேன். அது பொங்குறச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஏன்னா அடுப்பில் எல்லாம் வடிஞ்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும். நான் ஏற்கனவே பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, பொங்கல் எப்படி வைக்கிறது, காய் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ சும்மா சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் பொங்கி ஊற்றிருச்சு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் எடுத்துருவோம். மற்றவங்கெல்லாம் வந்து பாலெல்லாம் ஊற்றுவாங்க. எங்கள் வழக்கம் வந்து இந்த அரிசியை வந்து களைஞ்சி போடுவோம். புது அரிசி தான். புது அரிசியை வந்து போட்டால் தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஏன்னா தை மாதமே புது அரிசி விளைஞ்சி வரும் இல்லையா, அறுவடை செஞ்ச அரிசி அதில் தான் வந்து வைக்கிறது. எப்போவும் விறகடுப்பில் வைப்போம். இப்போ வந்து விறகடுப்பு அதெல்லாம் நம்மளால் அந்த இதெல்லாம் இல்லை. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ தனி வீடு தான் வந்துட்டோம். இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அடுப்பிலே வச்சுட்டோம். இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். இந்த இதுலேயும் பாருங்கள் வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அதை எல்லாமே 2 பானை. இது வந்து வெண்பொங்கல் ஒன்று, இது வந்து சக்கரை பொங்கல். எங்கள் ஊர் வழக்கப்படி இப்படி தான் வைப்போம். ஆமாம், எங்கள் ஊரில் வந்து 2 இதுதான் வைப்போம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இது அரிசியெல்லாம் அம்மா வந்து பொங்கலுக்கு சீராக கொடுத்துருவாங்க. அதை தான் நான் எப்போவுமே வைப்பேன். இப்போ அந்த தண்ணி களைஞ்சது தான் ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி பொங்க விடுவோம். பொங்கினதும் இந்த அரிசியெல்லாம் அப்படியே எடுத்து போடணும். தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு
அது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். இதில் வந்து வெல்லம் போட்டு தேங்காய், நெய், முந்திரி, கிஸ்மிஸ்லாம் வறுத்து போடணும். நான் ஏற்கனவே எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற வீடியோலாம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லும் எலாபரேட்டாக எடுக்கலை. இதை வந்து நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அப்படியே அடியில் போய் பிடிச்சிக்கிட்டுரும். ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கணும். நாங்கள் பொதுவாகவே வெங்கல பானையில் இரும்பு அடுப்பில் வைப்போம் ஊர்லெலாம். இப்போ அப்படியே மாற்றங்கள் வந்ததுனால இப்போ கேஸில், இப்போ இரும்பு அடுப்பில் கோலம் போட்டது விளக்கி விறகெல்லாம் வச்சு எல்லோரும் வெளியூரில் இருக்கோம். அது விறகெல்லாம் சில இடங்களில் கிடைக்கிறது கூட இல்லை, வெளிநாடுகளில் கூட இருக்காங்க. அதனால் இப்போ எங்கெங்கே எண்ணெய் வச்சுருக்கோமோ அடுப்பு, கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு, அந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் அதுலேயே இப்போ எல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். வெல்லம் வந்து நல்ல அரிசி வெந்த பிறகு தான் வெல்லம் போடணும். முதல்லையே போட்டுட்டோன்னா அரிசி வந்து வேகாது. நல்லா குழஞ்சி வெந்த பிறகு வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது வந்து வெண்பொங்கலுக்கு, அதனால வேகிற அளவுக்கு கரெக்டான தண்ணி பார்த்து வச்சுக்கணும். பத்தலைன்னா கூட நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அது சூடாக தான் இருக்கும், சூடாக இருக்குது. அதை வந்து அரிசி வேக பத்தலைன்னா நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வெல்லம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா அப்படி கரைஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்து நெய்யில் வறுத்த முந்திரி போட்டுடலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இது வெங்கல பானைங்கிறதுனால ரொம்ப நேரம் சூடு இருக்கும். அந்த சூட்லேயே அப்படியே நல்லா எல்லாம் நல்லா சேர்ந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சாதம். இந்த மாதிரி குழைவாக இருந்தால் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி இந்த மூடியால் மூடி வச்சிடலாம். இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு காய் வேகுது. வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். பருப்பு வந்து மசிச்சாச்சு, பாசிப்பருப்பு. அப்புறம் வந்து மொச்சை கூட்டுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். குக்கர்லேயே ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டுட்டேன். அப்படியே ஒன்றொன்னா போட்டால் ஒரு குக்கர்லேயே வேலை முடிச்சிடலாம். இப்போ பலகாய் குழம்புக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி காயெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காய் போடணும். அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ சாம்பார் பொடியும் போட்டுடலாம். கடைசியாக வந்து தாளித்து கொட்டிக்கலாம். நான் இந்த பொங்கல் குழம்பு செய்கிற வீடியோ கூட ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் கூட போய் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடிக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் அன்னம்ஸு ஷாப்பில் கிடைக்கிற சாம்பார் பொடி தான் போடுறேன். நல்ல காரம்லாம் கரெக்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு கடைசியாக வெந்த பிறகு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பொங்கல் காய்கறிகள் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ சாமி ரூமில் வந்து வாராகிக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்னும் பூவெல்லாம் சாமிக்கு வைக்கணும். சாமி ரூமில் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் எல்லாம் படைச்சி சாமி கும்பிடணும். எல்லாம் பொங்கல் எல்லாம் பாருங்கள், இலை போட்டு படைச்சாச்சு.
சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் வெண்பொங்கலில் பருப்பு, நெய் ஊற்றி செஞ்ச காய்கறிகள் எல்லாம் வச்சு சூரியனுக்கு படைச்சிட்டு அப்புறம் சாமிக்கும் படைச்சி தீபாராதனையெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் அன்னைக்கு செய்கிற அந்த காய்கறிகள் கூட்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா நாளில் எப்படி தான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. சக்கரை பொங்கல் கூட ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சும்மா நாளில் செய்கிறது வராது. இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு.